வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு எல்லா இயற்கை வழியில் பயணப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது. அதே மாதிரி எந்த விதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் இயற்கை வழியில் பயணப்பட்டு இருக்கிறீங்களோ, அதாவது பியூரான இயற்கை வழி, எந்த மருந்துகளும் இன்றி செயல்படக்கூடிய இயற்கை வழியில் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்ற மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இதை வந்து உடம்பை புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை மட்டும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இதை ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் மாதிரி நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கிறது கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம மோஸ்ட்டாக நம்ம உடம்புல எல்லா விதமான நோய்களுக்கும் மிக முக்கியமான காரணம் கழிவு தேக்கம் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த கழிவு தேக்கம் அப்படின்றது பல விதமான வடிவங்களில், காற்று வடிவத்தில், வெப்பம் வடிவத்தில், நீர் வடிவத்தில், திட வடிவத்தில், பல செல்களுக்குள்ளே, பல டிஷ்யூஸ்குள்ளே, பல ஆர்கனுக்குள்ளே பல விதங்களில் வந்து தேங்கி இருக்குது. அது ஒரு சில நேரங்களில் நார்மலான கழிவுகளாக இருக்குது, ஒரு சில நேரங்களில் ரசாயன நச்சு கழிவுகள், அதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸாக கூட வந்து மாறி இருக்குது. ஆனால் நம்மளோட உடலில் திடக்கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பெருங்குடல். பெருங்குடலும் சரிங்களா. சிறுகுடலில் சத்து பரிமாற்றம் நடக்குது. பெருங்குடலில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சக்வட் பண்ணிவிட்டு உறிஞ்சிட்டு வெறும் கழிவுகளாக வந்து அதை வெளியேற்றிடும் பெருங்குடலுக்குள்ளே. மோஸ்ட்டாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஆதி காரணம் என்ன அப்படின்னா செரிமான சிக்கல்னு நம்ம பார்த்தோம். ஒரு வகுப்புலேயுமே வந்து அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிய வச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். செரிமான சிக்கலே உடலின் அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு, செரிமானமே உடலின் அச்சாணி, செரிமான சிக்கலே எல்லா நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது செரிமான சிக்கல் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அடுத்ததே பாதிப்புக்குள்ளாகிறது மலச்சிக்கல் தான். ஏன்னா செரிமானம் சீரில்லா நிலையில் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் சீராக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ மலச்சிக்கலை வந்து ஒற்றைத்தன்மையில் நம்ம பார்க்க முடியாது. செரிமானத்தை சீர் பண்ணும்போது தான் மலச்சிக்கல் குணமாகுதுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம செரிமானத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு சில நுட்பங்களும், உணவு முறை, வாழ்வியல் முறை, நமக்கு எந்த உணவுகள் பொருந்தாது அப்படின்றதுலாம் நம்ம 3 மாத உணவு மற்றும் வாழ்வியல் முறை சிகிச்சையில் வந்து நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். அந்த விஷயத்தை வந்து நம்ம ப்ராப்பராக உங்களோட நோய்களோட மூல காரணம் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மலச்சிக்கல், பெருங்குடலில் மலம் தேங்காமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு வழியை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்டாக நம்ம விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு பேதிக் எடுப்போம். மோஸ்ட்டாக இங்கே விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிறது இல்லை. கேஸ்டர் ஆயிலுன்ற பேரில் என்னென்னவோ எண்ணெய்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த விளக்கெண்ணெய் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப எனர்ஜி இழுக்குது. ஒரு அரை நாளோ இல்லை ஒரு நாளோ வந்து கம்ப்ளீட்டாக லீவ் போட்டுட்டு இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நிறைய பேரால் இந்த விஷயத்தை செய்ய முடியல. நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் ரொம்ப டயர்டாகிடுது, ரொம்ப ட்ரெயின் ஆகிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இப்போ ஒரு அளவுக்கு நல்ல எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியுது. விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு பேதிக்கு எடுக்கிறது அப்படின்ற ஒரு டெக்னிக். அந்த விளக்கெண்ணெய் பேதிக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்றது நான் இன்னொரு பதிவில் நான் பதிவிடுறேன். ஆனால் இப்போ இந்த பதிவில் நம்ம பதிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை எதுன்னு பார்த்திங்கன்னா இனிமா டெக்னிக். இந்த இனிமா டெக்னிக் வந்து அலோபதி டேர்மில் அது வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. எல்லா சர்ஜரிக்கு முன்னாடியும், ப்ரெக்னன்சி டைம்லலாம் வந்து அந்த டெலிவரிக்கு முன்னாடி இந்த இனிமா கொடுத்து வெளியில் அனுப்புறது. இனிமா கொடுக்கறதுன்றது அவங்களுக்கு 2 விதமான டெக்னிக். என்ன டெக்னிக் அப்படின்னா, வாய் வழியாக கொடுக்கறது, அப்புறம் வந்து இது வழியாக வெளியேற்றுறது. தண்ணியை வந்து பெருங்குடலுக்குள்ளே அனுப்பிச்சு வெளியேற்றுறது. அவங்க வெறும் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுறதில்ல, அதில் ஒரு சில லோஷன்ஸு, ஒரு சில கெமிக்கல்ஸ், ஆன்டி பாக்டீரியல் கெமிக்கல்ஸ்லாம் உள்ள அனுப்புகிறாங்க. இதெல்லாம் முறையற்றது. நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த டெக்னிக் கிடையாது. நம்ம வெறும் இப்போ வாயை கொப்பளிச்சு துப்புறோம் இல்லைங்களா, தண்ணி வாயில் வச்சு நல்லா கொப்பளிச்சு நம்ம துப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை குடலுக்குள்ளே அனுப்பி கொப்பளிச்சு துப்புற ஒரு டெக்னிக் இது. இந்த இனிமா டெக்னிக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருவோம். முதல்ல எவ்வளோ பெரிய நோய்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய க்ரானிக்கான கண்டிஷன், டீஜெனரேட்டிவான கண்டிஷனாக இருந்தது அப்படின்னாலும் முதல்ல பெருங்குடலில் கழிவுகள் தேங்கி இருக்கணும். இதுதான் அடிப்படை. அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம நீக்கிறது தான் மொதல் விஷயம். அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கவே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிம்டமாக இருந்தது அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய வலிகளால் தவிச்சிட்ருக்கிற ஆளுங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வலிகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெருங்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளில் இருந்து நச்சு காற்று வெளியேறுறது. அந்த காற்று எங்கெங்கெல்லாம் போய் ஊடுருவதோ அங்கங்கெல்லாம் வலிகளை உண்டு பண்ணும். வலிகளுக்கு மெயினான காரணமே மலச்சிக்கல் தான். அதே மாதிரி ரத்தம்
அசுத்தமான ரத்தமாக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பெருகுடலுக்குள்ளே வில்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடல் உறிஞ்சிகள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த குடல் உறிஞ்சுகள் வழியாக வெப்பம் நம்ம உடம்புல நம்மளோட தவறான உணவு பழக்கம், தவறான வாழ்வியல் பழக்கம்னால அளவுக்கு அதிகமாக உடல் சூடாகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மலக்கழிவுகளில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை இது உறிஞ்சி ரத்தத்தில் பாய்ச்ச ஆரம்பிக்கும். இதனால் ரத்தமே அசுத்தமாகுது. அந்த அசுத்த ரத்தம் எந்தெந்த செல்களுக்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் நோய்களை வந்து பரப்புது. புரியுதுங்களா? இதனால தான் செரிமான சிக்கலும் மலச்சிக்கலும் சேர்ந்தது அப்படின்னா கோடிக்கணக்கான நோய்களை உருவாக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இதுக்கு நம்ம வந்து ஒரு நாள் கூட மலம் உள்ளுக்குள்ளே தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம். அதனால் இந்த கருவி ரொம்ப ரொம்ப பயனுள்ள கருவியாக இருக்குது, இனிமா கருவி அப்படின்றது. இந்த இனிமா கருவியை வச்சு எப்படி பயன்படுத்தணும், எப்படி வந்து நம்மளோட கழிவுகளை நீக்கணும், எப்படி நோய்கள்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியுன்ற முறையெல்லாம் நான் அடுத்த பதிவில் செய்முறையோடு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ பதிவில் வந்து நான் விளக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தோல் நோய்களில் கஷ்டப்பட்டுருக்கிற நபர்கள், அது எந்த விதமான சின்ன ரேஷஸ்லேருந்து சொரியாசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த இனிமா டெக்னிக் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய அற்புதமான டெக்னிக்காக இருக்குது. ஏன்னா தோலில் ஏற்படக்கூடிய ஒரு நோயுமே, தோலில் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, தோலில் வந்து பொலிவு இல்லாமல் இருக்குது, தோல் சுருக்கமாக இருக்குது, ரொம்ப ஏஜிங்காக ஃபீல் பண்ணுறீங்க, இது எல்லாமே பெருகுடல் சார்ந்த விஷயம் தான். இப்போ பெருகுடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், சார் எனக்கு ரொம்ப அதிகமான ஞாபகம் மறதி இருக்குது, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றதுமே வந்து பெருகுடல் சார்ந்த விஷயந்தான். அப்போ பெருகுடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த இனிமா முறை வழியாக நம்ம அன்றாடம் வெளியேற்றிட்டு இருக்கும்போது நல்ல ஷார்ப்னஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாக வந்துடும். நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 2 வாட்டி இனிமா எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு உடம்புல பெரிய மாற்றங்கள் ஃபீல் பண்ண முடியும். உடம்பு வெயிட்டாக இருக்குது சார் அப்படின்றவங்கலாம் வந்து, சார் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மைண்டு வந்து ஒரு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு, சார் ஒன்றுமே புரியலை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக அவங்களோட வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களோட பெருகுடலில் அளவுக்கு அதிகமான கழிவுகள் தேங்கி இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்களுக்குமே இந்த புரியலைன்ற வார்த்தை மாறி நான் தெளிவாக இருக்கேன், ஒரு கிளாரிட்டியோடு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வார்த்தை மாறுற அளவுக்கு இந்த பெருகுடல் வேலை செய்யுது. இது வந்து எண்ணிலடங்காத பயன்களை வந்து நமக்கு கொடுத்துட்ருக்குதுங்க. வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கூகுளில் போய் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி அப்படின்ற மாதிரி போட்டு பாருங்கள். நம்மளோட மூளைக்கும் நம்மளோட குணத்துக்கும் நம்மளோட பெருகுடலில் இருக்கக்கூடிய கழிவுகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத அந்த ரிசர்ச் சொல்லுது. ரொம்ப அற்புதமான ரிசர்ச், நீங்கள் பாருங்கள். நான் அதை பற்றியும் கூட ஒரு பதிவில் முடிஞ்சால் நான் பதிவிடுறேன், ரைட்டுங்களா? இப்போது அடுத்த பதிவில் இந்த இனிமா டெக்னிக் எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து பற்றி நம்ம போடலாம். இந்த கருவிகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு தெரியல, சர்ச் பண்ணால் கிடைக்கும், பலவிதமான வெப்சைட்ஸில் கிடைக்கும். இது நம்மக்கிட்டேயும் வந்து அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் உங்களுக்கு வேணும், இந்த கருவிகள் வேணும் அப்படின்னா 9555136065 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இனிமா கிட், டீடாக்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஸ்டாக்கில் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு இதை கொரியர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது வந்து வெறும் இனிமா கிட் மட்டும் நம்ம இதில் அனுப்பலை, ப்ளஸ் இனிமா கிட்டோடு சேர்த்து ஒரு பெரிய நாசல் நீர்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். அது நீர்த்தாராவை பற்றியுமே நான் ஒரு பதிவில் போடுறேன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான கர்ப்பப்பை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாதவிடாய் சிக்கலில் இருந்து கர்ப்பப்பை கட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு நீர்த்தாரான்ற அற்புதமான ஒரு முறை இருக்குது. அது ஒரு பெரிய நாசல் ஒன்று இருக்கும். அந்த நாசலை வச்சு பல வேலைகள் செய்ய முடியும். ஒரு 13-14 வகையான நீர்த்தாராக்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு பதிவை நம்ம போடலாம். அது மட்டும் இல்லாமல் நோஸ் கிளீனர்னு சொல்லிட்டு ஒன்று, சைனசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பிரச்சனைகளால் மக்கள் அவதிப்பட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்குது சார், வீசிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த நோஸ் கிளீனர் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக், ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக். அதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த கருவி நோஸ் கிளீனர் அப்படின்ற ஒரு கருவி. அப்புறம் ஐ வாஷ் கப்புன்னு சொல்லிட்டு
இப்போ கண்ணை குளிர்ச்சி பண்ணி கல்லீரலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னிக். அதே மாதிரி கண்களில் ஏற்படக்கூடிய பார்வை குறைவு, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் வந்து ரொம்ப வறண்டு போய் ட்ரைனஸாக இருக்கிறது, கண் எப்பவுமே சிவப்பாக இருக்கிறது, கண் எரிச்சலாகவே இருக்கிறது, அதிக நேரம் வந்து ஸ்க்ரீன் பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த ஐ வாஷ் கப்புன்றது ரொம்ப ரொம்ப பெரிய பயன் அளிச்சிட்ருக்குது. முக்கியமாக ரோட்டில் வந்து அதிகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கார் ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, ரோட்டில் நின்று அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக கண்ணுக்குள்ளே டஸ்ட்டு போயிடுது. ஸோ அந்த கண்ணை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி. இந்த 3 கருவியுமே சேர்த்து தான் வந்து நம்ம அனுப்புகிறோம். இந்த 3 கருவியுமே சேர்த்து இருந்தது அப்படின்னா, ஒரு காம்போவாக இருந்தது, அமேசானில் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கூட ஒரு காம்போவாக இருந்தது அப்படின்னா வாங்கிக்கோங்க. வெறும் இனிமா கிட்ட மட்டும் வாங்கிக்க வேண்டாம். இது 3மே வந்து பெரிய பெரிய வேலைகள் செய்யக்கூடியது. அதனால் வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அமேசான்லேயும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த பதிவில் இதை எப்படி செய்கிறது, இதோட செய்முறை என்னன்றதை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அனைவருக்கும் நன்றி.